ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/6/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. அதிகாலை 2:33 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூஷம். மாலை 4:52 பின்பு ஆயில்யம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோர என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6 மணியில் இருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியில் இருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரும். புதிய புதிய பொருள் வாங்கக்கூடிய, கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய, கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமும் முடவாதமும் சரியானதல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அங்குஜ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும். தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன வரவுகள் கிடைக்கும். உங்களுடைய பக்குவமான செயல்பாடுகளுக்கு பண வரவும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொட்டாவி விடுவதால் மட்டுமே எட்டாத கனி கிட்டாது என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்க உப்பிலியப்பன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளரும் வயதில் போட்டிகள் அதிகம், வாழுகிற வயதில் பொறாமைகள் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நாகநாதர் சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்று குருவும் சந்திரனும் இணைந்து குரு சக்கர யோகத்தோடும், அதாவது குரு சந்திர யோகத்தோடும் சுக்கிர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தோடும் இருக்கிறதுனால குதூகலமான நாளாக அமையும். கொடுமையே இல்லாத பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ முடியாத வாழ்க்கையை கூட ஆள வைப்பது அன்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கும். நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய, நல்ல நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய, ஆன்மீக பெரியோர்களின் அருளாட்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் உள்ளவன் அரசன், அன்பு உள்ளவன் தான் புருஷன் என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை மிகுதியாகும். கடந்த கால பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய, எட்டா கனி கூட கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரை தட்டிய வாழ்க்கையில் கூட குடிகட்டி வாழ்ந்தவர்களை நினைத்து பார்த்து செயல்படக்கூடிய நீங்க வஜிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும். அதாவது அரசாங்க கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆதாயமோ அல்லது அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலையான நட்புகளை கூட நிலை குலைய செய்வது காதல் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பெரிய நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று, அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகுது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அட்டம சனியை வட்டிக்கு வாங்குவதைப் போல திட்டமிடாத வாழ்க்கை கஷ்டமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேனுபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படும். பாக்கியமான சூழல் படியேறி வரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானும் 9ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் ஓடும் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்வதற்கு முயற்சிகள் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராமச்சந்திர பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான வரவுகள் உறுதியாகும். மர்ம நோய் விலகக்கூடிய, கர்ம வினைகள் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும்.
7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூந்தலுக்கு மனம் இருப்பதை விட குடும்ப வாழ்க்கைக்கு பணம் இருப்பது அவசியம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பாண்டுரங்கர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி சேரும். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதாவது 3 சுபகிரகங்கள் அமர்ந்து அதில் 2 கிரகங்கள் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய, எதிரிகள் மூலமாக அல்லது எதிர்ப்பே இல்லாத வகையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள நட்பு சில நேரங்களில் ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்ரீ ரேணுகாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும். அதாவது நலம் கிடைக்கக்கூடிய, வளம் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய, நன்மையான வகையில் உண்மையான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்நிதானம் என்ற புண்ணியத்தை விட சமாதானம் என்ற கண்ணியத்திற்கே மகத்துவம் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EB. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.